ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். நேத்திலிருந்து நம்ம சினிமா வட்டாரத்துல எந்தெந்த சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் உணர்வுபூர்வமான விஷயங்களோடு கலந்த ஒன்று. இது வீர தமிழர்களின் அடையாளம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று நடிகர் தனுஷ் கூறியுள்ளார். நடிகர் விமல் நடித்து வரும் மன்னர் வகையரா திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. பூபதி பாண்டியன் இயக்கும் இப்படத்தில் ஆனந்தி, பிரபு, கார்த்திக் குமார் மற்றும் ரோபோ சங்கர் இணைந்து நடித்துள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சிவசுப்பிரமணியம் நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு. தயாரிப்பாளர் சங்க தேர்தலை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்த கோரி தயாரிப்பாளர் முருகராஜ் தொடர்ந்த வழக்கின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து விஷால் தொடர்ந்த மனு விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது ஐகோர்ட். VIP இரண்டாம் பாகத்தினுடைய படப்பிடிப்பில் சமுத்திரகனி கலந்து கொண்டார். கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழுவில் நடிகர் திலகம் சிவாஜி சிலையை மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள மாற்றிடத்தில் அமைக்க வேண்டும் என்றும் அந்த பொறுப்பு மற்றும் செலவினை தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏற்கும் என்றும் இக்கோரிக்கைக்காக தமிழக முதல்வரை சந்திப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கோல்டன் குளோப் விருது 7 விருதுகளை அள்ளிய லாலா லேண்ட் படம். தொடர் விவசாயிகள் மரணம் என் இதயம் பிளக்கிறது. இந்த வருடம் எனக்கு பொங்கல் இல்லை, பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டேன் என்று நடிகர் விவேக் கூறியுள்ளார். நடிகர் சியான் விக்ரமின் துருவ நட்சத்திரம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு திரைப்படம் தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகான சபாவில் இனிதே நடைபெற்றது. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சுவாமி இணைந்து நடித்துள்ள போகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு யூ சான்றிதழ் கொடுத்துள்ளது. இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.